லைஃப்பில் மாற்றம் வேணும் ஆர் லைஃபே மாற்றணுன்னா நீ ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணு, ஸ்பிரிச்சுவலாக போ, ஜாபில் கான்சென்ட்ரேட் பண்ணு, எதுனா ஒரு ஸ்கில் எடுத்துக்கோ, அந்த ஸ்கில்லில் உன்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்ணிக்கோ, அது பண்ணு இது பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எஸ், எல்லாமே கரெக்ட் தான். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அதெல்லாம் இண்டிவிஜுவலைஸ்டு அப்படின்னு தோணுது. சில பேர்கிட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட பீஸ் இருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட ஜாப் இருக்காது, மணி இருக்காது. சில பேர்கிட்ட ஜாப் இருக்கும், மணியும் நல்லா வரும், அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்காது, ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். சில பேர் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க, ஒரு ஜாபும் இருக்கும், ஏதோ மணியும் வரும், பட் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செய்யாமல் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்தா எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறது மன நிம்மதி, பீஸ். என்கிட்ட ஜாப் இருக்குது, ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவுக்கு மந்த்லி இன்கம் வருது, பட் நான் நிம்மதியாக இருக்கேன்னா கேட்டால் இல்லை. ஏன்? நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லை, ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. ஃபைனான்ஷியலி ஐ எம் கெட்டிங் இன்கம், பட் ஐ எம் நாட் ஸ்டேபிள். எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யலை. ஸோ நான் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகிட்டா நிம்மதி வந்துடுமா? தெரியல. நான் பணக்காரன் ஆகிட்டா எனக்கு நிம்மதி வந்துடுமா? தெரியல. எனக்கு இப்போதைக்கு கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும், ஒரு குட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸோட, அதுக்கப்புறம் பேக்கப்பில் ஒரு பிஸ்னஸ் எதனா பண்ணிவிட்டு ஆக்டிங் கற்றுக்கிட்டு ஆக்டர் ஆகும். இதெல்லாம் நடந்தால் நான் நிம்மதி ஆகிடுவேன்னா? எனக்கு தெரியல. என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் தான் வேணும்ன்ட்டு எனக்காக வெயிட் பண்ணுற என் ஆளை கல்யாணம் பண்ணிட்டக்கப்புறம் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இல்லாமல் இருக்கிறேன்னா நிம்மதியாக இருப்பேனா? எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக, பட் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைமில் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அப்படி நான் எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு என் மூளையை தான். கொஞ்சம் யோசித்து பார்த்தா எனக்கு ஆசைகளை தந்ததும் என்னோடய பிரெயின் தான், அந்த ஆசைகளை நோக்கி ஓட வைக்கிறதும் என்னோடய பிரெயின் தான், ஓடும்போது என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் இந்த பிரெயின் தான், டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் சரி அகெயின் என்னை ரிமைண்ட் பண்ணுறதும் அந்த பிரெயின் தான், ரிமைண்ட் பண்ணாலும் ஐயோ கம்பேர் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு ஃபீல் பண்ண வைக்கிறதும் இந்த பிரெயின் தான். ஸோ எல்லாத்துக்குமே என் வாழ்க்கையில் இப்போதைக்கு நிம்மதி இல்லைன்னா அதுக்கு காரணம் இந்த பிரெயின் தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ ஷுட் ஃபிக்ஸ் மை பிரெயின், அட்லீஸ்ட் ஐ ஷுட் ட்ரை டு ஃபிக்ஸ் மை பிரெயின். That's what I am going to do. So let's learn about my brain and let's document it. I hope it will help others. We'll see.